கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் 9ஆம் இடமாகிய மீனத்திற்கு சென்று குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் உச்சம் பெற்று 9ஆம் இடத்திலே அமைந்து குருவால் பார்க்கப்படுகிறது. பொதுவாக சுக்கிரனை குரு பார்த்தால் நல்லது. சுக்கிரன் குருக்கும் ஆகாதுன்றது வேற விஷயம், பகைங்கிறது வேற. குரு பார்வையிலே எந்த கிரகம் வந்தாலும் அது நல்லது செய்யும். ஆனால் இந்த சந்திரன் கேது காம்பினேஷன் வரக்கூடாது. ராசி அதிபதி கேதுவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் அது ஏதேனும் ஒரு மனோரீதியான ஒரு சொல்ல முடியாத, சொல்ல இயலாத, சொல்ல தெரியாத ஏதேனும் ஒரு சிறிய ஒரு மனநோய் போல ஒரு சில விஷயங்களெல்லாம் ஏற்படுத்தும். கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரனும் கேதுவும் எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்ந்திருந்தா கூட, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்னம் கடக லக்னமாக இருந்து சந்திரனும் கேதுவும் இணைந்திருந்தால் அவர்கள் ஏதேனும் ஒரு வித மனநோய் இருக்கும். ஃபோபியா, அச்ச உணர்வு. சில பேர் கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயந்து ஓடிடுவாங்க. துப்பாக்கியே கையில் ஏந்திர அளவுக்கு வீரர்களாக இருப்பாங்க, ஆனால் கரப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுவாங்க. அதெல்லாம் ஃபோபியான்னு பேர். அந்த மாதிரி ஏதேனும் ஒரு பயம் இருக்கும், அது லைஃப் லாங் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு சில மேனியா, அந்த மேனியாக்கெல்லாம் ரிலீஃப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சம் கைண்ட் ஆஃப் மேனியா ஒரு ஃபோபியா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இப்போ உங்களுக்கு கோச்சாரத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் மனதை தெளிவாக வைத்து கொள்ளுங்கள். பாரதியார் கவிதை படித்தா மனசில் தைரியம் வரும். என்ன சார் புது பரிகாரமாக இருக்குது, எல்லா ஜோசியர்களும் எதோ சொல்லுவாங்க, நீங்கள் இதை போய் சொல்கிறீங்களேன்னு. ஆமாம், பாரதியார் தன்னுடைய மனைவி செல்லம்மாளுக்கு வாரணாசியிலிருந்து கடிதம் எழுதும்போது, தமிழ் படி, நீ தமிழ் படித்தால் போதும், தமிழை நிறைய படித்தேன்னா உனக்கு மனசு தைரியம் வரும்னு சொல்கிறார். அவர் எழுதின கடிதத்தில், எட்டயபுரத்துக்கு எழுதிய கடிதத்திலே 1901. நான் சொல்கிறேன், பாரதியார் கவிதைகளை படித்தால் உங்கள் மனதிலே பய உணர்வு வராது, தைரியம் வரும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் உளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு டெய்லி சொல்லிக் கொடுக்கணும், சொல்ல வைக்கணும், அவங்கள அது அவங்க மனசில் பதியணும். இன்றைய தினம் கடகராசிக்கு அத்தகைய பாரதியாரின் பாடல்கள் போன்ற வீர வசனங்கள் மிக்க பாடல்களை எல்லாம் படித்து, அந்த கவிதைகளை எல்லாம் படித்து மனதை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக விளங்குகிறது.